ராமநாதபுரத்தில் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி விவசாயிகள் கொட்டும் மலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் சார்பில் அச்சங்கத்தின் தலைவர் பாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடந்த வருடம் நெல் மற்றும் மிளகாய் பயிரிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை ஏக்கருக்கு ரூபாய் 8,000 உடனே வழங்க வேண்டும் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தை இயற்கை பேரிடர் பாதித்த பகுதியாக அறிவித்து விவசாயிகளின் கூட்டுறவு கடனை முழுவதும் ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த போராட்டத்தின் போது விவசாயத்துறை அதிகாரி மற்றும் வட்டாட்சியர் விவசாயிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் கொட்டும் மலையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பருவந்தோறு பெய்த மழையால 78,000 ஹெக்டேர் நெல் பயிர்கள் மீண்டும் முளைத்து விட்டது. முளைத்த நெல் பயிருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரைக்கும் நிவாரணம் கொடுக்கல. 14,500 ஹெக்டேர் பரப்பளவுல மிளகாய் விவசாயம் அடியோடு அழிஞ்சு போச்சு. அழிஞ்ச மிளகாய்க்கு நிவாரணமும் தரல, தேசிய வேளாண் பயிர் காப்பீடு தொகையும் கொடுக்கல. அதனால விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்யணும். ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் 20 இடங்களில் எண்ணெய் கிழங்கு கைட்டோ கார்பன் திட்டத்தினுடைய சுல்தான் கமிட்டி ஆய்வறிக்கை தமிழ்நாடு அரசாங்கம் கஜெட்டில் வெளியிடணும். அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கணும்னு சொல்லி 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட நெல் மற்றும் மிளகாய் விவசாயிகளோடு தமிழ்நாடு வைகை விவசாய சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். கொட்டுமலையில் நடக்குது. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் எங்களுக்கு எப்போ நிவாரணம் தர்றோம்ங்கிற ஒரு எங்களுக்கு உத்தரவாதம் தரணும். அப்பதான் இந்த ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை விட்டு நாங்கள் கிளம்புவோம். அது வரைக்கும் மழை பெஞ்சாலும் சரி, மின்னல் அடிச்சாலும் சரி, எந்த இயற்கை பேரிடர் நடந்தாலும் சரி, எங்க போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். போராடுவோம்.